Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rahmatil alamin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும்பெரும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பிரகாரம் சென்று வல ரஹ்மானின் வற்றா பெருங்கரணி சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் மின்கண்ட நிலவட்டுமாக என்று துவா செய்ததாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த அமர்விலே ஜக்காத் பற்றிய சில அடிப்படையான செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். நாம் எல்லோரும் விளங்கி வைத்திருக்கின்றோம், இஸ்லாத்தினுடைய 5 பெரும் கடமைகளில் ஒன்று ஜக்காத். இந்த ஜக்காத் நம் மீது கட்டாய கடமை என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஜக்காத்தை எப்படி நாம் நிறைவேற்றுவது என்பதுல நம்மள அதிகமான மக்களுக்கு அதுல நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜக்காத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதுல ஒரு தெளிவில்லாத நிலை பரவலாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், கொள்கை எப்படி நம் மீது கடமையோ அந்த கொள்கையை பற்றி அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய ஜமாத் சார்பாகவே பல விளக்கங்கள், தர்பியாக்கள், இதன் மூலமாக தொழுகையில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நாம் ஒவ்வொரு அம்சங்களையும் நபி வழியில் எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாம தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அதே போன்று எப்படி தொழுகை கடமையோ, திருமலை கோவனை எடுத்து பாருங்கள், எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்ட சொல்கின்றானோ அதோடு சேர்த்து ஜக்காத்தையும் கொடுங்கள். அப்ப சேர்ந்தேதான் வரும். அப்படி தொழுகைக்கு தெரியக்கூடிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள், தொழுகையை எப்படி நிறைவேற்றுவது என்பதுல நமக்கு தெரியக்கூடிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள், அதே போன்று ஜக்காத்தை பற்றி நமக்கு தெரியுமா என்பதில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருப்பதை நாம், இதுதான் யதார்த்தமான நிலை. இந்த ஜக்காத்தை பொறுத்த மட்டும் நமக்கு பல கேள்விகள் இருக்கும். எப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கும்னா, ஜக்காத் நாம குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, பெண்கள் ஆபரணமாக அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, அதே மாதிரி கணவன் மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, நாம வைத்திருக்கக்கூடிய பணத்திற்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, நாம வீடாக, இடமாக அல்லது தோப்பாக வைத்திருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, வாகனங்களாக வைத்திருப்போம், காரு, பஸ், இந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா என்றெல்லாம் நமக்கு பல்வேறு விதமான கேள்விகள் வரும். இந்த அனைத்திற்குமே நாம அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த இன்றும் நாளையும் இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய விளக்கங்களை நாம பார்க்க இருக்கின்றோம். இந்த ஜக்காத்தை பொறுத்த மட்டும் அடிப்படையில் நாம் ஆழமாக மனதிலே பதிய வைக்க வேண்டிய விஷயம் ஜக்காத் நம் மீது கட்டாய கடமை. தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் நாம நம்முடைய உள்ளமே குறுகுறுக்கும், நாம் பாவம் செய்கின்றோம், பாதியாக இருக்கின்றோம் என்று விளங்கி வைத்திருக்கக்கூடிய நாம் ஜக்காத் விஷயத்தில் அந்த அளவிற்கு நாம பேருதல் இல்லாதவர்களாகத்தான் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த தன்மைகள் நம்மிடத்திலிருந்து மாறி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அல்லாஹின் பாதையில் மனம் போந்து அல்லாஹ் நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த நல்ல பாதையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த கட்டாய கடமை என்பதை பற்றி சொல்லித் தரும் பொழுது, புனியல் இஸ்லாமும் அலா ஹம்சி, இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நாம் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். அதுல முதலாவது விஷயம் என்ன? ஷஹாதா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்று நாம் மனதால் அதை ஏற்றுக்கொண்டு வாயால் மொழிவது. இரண்டாவதாக என்ன? தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவதாக என்ன? ஜக்காத்தை கொடுப்பது.
அப்ப மார்க்கம் என்ன சொல்கின்றது? இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அந்த தூண்கள் இருக்கா இல்லையா, புனியல் இஸ்லாம் அலா கம்சி, பில்லர் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு நாங்க சொல்லலாம். இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய தூண்கள், இந்த 5 தூண்களின் மீதுதான் இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கு. இதுல ஏதாவது ஒன்றுல பழுது வந்துட்டுன்னு வைங்க, நாம இஸ்லாத்தை முறையாக சரியாக பின்பற்றிய நிலையில் இருக்க மாட்டோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை பற்றி திருமறை குர்ஆனும் நமக்கு சொல்லித் தருகின்றது. திருமறை குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், சூரத்து தௌபாவில் 60வது வசனம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகின்றார், இன்னமஸ் ஸதகத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்து குலூபுஹும் வ ஃபீ ரிகாபி வல் காரிமீன வல் ஆஃபீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ இப்னுஸ் ஸபீல். அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றான், யாசிப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் 8 சாராரை அல்லாஹ் சொல்லுவான். முதலாவது ஆட்கள் யாசிப்பவர்கள், இரண்டாவது ஏழைகள், மூன்றாவது அதை வசூலிப்பவர்கள், அடுத்து 4வதாக உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள். இது முதல் 3 விஷயம் நமக்கு பிரச்சனை. உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் யாருன்னா, சில பேர் இஸ்லாத்திற்கு வந்திருக்க மாட்டாங்க, ஆனால் அவர்கள் உள்ளம் இஸ்லாத்தை நோக்கி ஆர்வமாக இருக்கும், இஸ்லாத்தினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு உள்ள இஸ்லாத்துல இருக்கும், ஆனா முழுசா வந்திருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு இந்த தேவைகள் வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது அவர்களுக்கும், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட அவர்களுக்கும் இந்த கட்டாய கடமையிலிருந்து கொடுக்கவும் மார்க்கம் சொல்லுது. அதுதான் எனது உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும், அடுத்ததாக அடிமையை விடுதலை செய்வதற்கும். இன்றைய காலகட்டத்தில் அந்த கேட்டகரி இல்லாம போச்சு. ஏன்னா உலகத்துல அடிமை முறை ஒழிக்கப்பட்டு விட்டது. இஸ்லாம் இதை சொல்லியிருந்தாலும் இந்த வசனம் இறக்கியப்பட்ட காலகட்டத்தில் அடிமை முறை இருந்தது. இஸ்லாம் வகுத்த அந்த தெளிவான திட்டங்கள் அடிமை முறையை இப்போ உலகத்திலிருந்து இல்லாமல் ஆகியிருக்கு. அதனால் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், அடிமைகளை விடுதலை செய்யக்கூடிய கேட்டகரி இப்ப வராது. அடுத்ததாக கடன் பட்டோருக்கும், அடுத்ததாக அல்லாஹ்வின் பாதையிலும், அல்லாஹ்வின் பாதையெல்லாம் நம்முடைய ஊர்ல போய் அதை புரிஞ்சு வச்சிருக்காங்க. அல்லாஹ்வின் பாதையெல்லாம் பள்ளிவாசல் காமி கொடுக்கலாம், பள்ளிவாசல் இமாமிற்கு கொடுக்கலாம், பள்ளிவாசலுடைய பராமரிப்புக்கு கொடுக்கலாம், அப்படிலாம் தவறாக மக்கள் விளங்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் பாதையில் யாருன்னா, ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பிற்காக இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள், மிலிட்டரி இருப்பாங்களா இல்லையா, ராணுவ ஊழியர்கள், அவர்களுக்காக வேண்டியும் இந்த ஜக்காத்திலிருந்து கொடுக்கிறாங்க இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து. அல்லாஹ்வின் பாதையிலும், அடுத்ததாக இப்னு சபீல், இப்னு சபீல்னா பாதையில, அதாவது நாடோடிகளாக தெரியக்கூடியவர்கள், எந்த ஊர்ல நிரந்தரமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலம், இந்த ஒரு 2 மாசம், அடுத்த ஊர்ல ஒரு 3 மாசம், அப்படி நாடோடி வாழ்க்கை வாழ்வாங்க இல்லையா, நிரந்தரமான வீடு இல்லாமல் அவர்களுக்கும் உரியது என்று அல்லாஹ் சொல்லுவான். இதுல அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய 8 சாரார்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் தான். அதுல யாசிப்பவர்கள், ஏழைகள், அதை வசூலிப்பவர்கள், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள், அடிமைகளை விடுதலை செய்வதற்கு கடன்பட்டவருக்கு, அல்லாஹ்வின் பாதையில், அடுத்து நாடோடிகள். இதுல அதை வசூலிப்பவர்கள் வருதா இல்லையா, இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கும் பொழுது இந்த ஜக்காத்தை இஸ்லாமிய அரசாங்கம் தான் வசூல் செய்யும். அப்ப அதை வசூல் செய்வதற்கு பணியாளர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவர்களுக்கும் இந்த ஜக்காத்தில் இருந்து ஊதியம் கொடுக்கலாம் என்பதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து. அப்ப அல்லாஹ் என்ன செய்த, அந்த 8 சாரார்களுக்கு ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுது. அடுத்ததாகத்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி தெரியுமா, ஃபரீதத்தன் மினல்லாஹ், இது அல்லாஹ் உங்கள் மீது விதித்திருக்கக்கூடிய கட்டாய கடமை. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஜக்காத் என்பது ஏதோ நாம விரும்பி கொடுக்கக்கூடிய அம்சம் கிடையாது. ஒவ்வொரு மீதும் இது கட்டாய கடமை. வல்லாஹு அலீமுல் ஹக்கீம் என்று அல்லாஹ் முடிக்கின்றான். அல்லாஹ் அறிந்தவன், ஞானம் மிக்கவன் முடிக்கான். சூரத்து தௌபாவில் 60வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, ஜக்காத் என்பது நம் மீது கட்டாய கடமை என்று அல்லாஹ் சொல்கின்றான். நம்முடைய ஊர்களில் இந்த ஜக்காத் பொதுவாக எப்படிப்பட்ட நடைமுறை இருக்கின்றது? சில பேர் என்ன செய்வாங்க, நான் என் சொந்தங்களுக்கு கொடுத்துட்டேன்பாங்க. அதுவும் எப்படி கொடுக்க மாட்டாங்க, ஒரு அவர்கள் தண்ணீரையும் பெறக்கூடிய விதத்தில் இருக்காது. ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா இப்படி மாற்றி வச்சு
வீடுகளுக்கு அந்த 27 முடிஞ்சதுக்கும் வருவாங்களா இல்லையா, அவர்களுக்கு கொடுப்பது ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க. இதே மார்க்கம் என்ன செய்யல, இப்படிப்பட்ட முறையில் நபிகள் ஸல்லல்லாஹு வந்து ஜக்காத்தை வந்து நமக்கு கொடுக்க சொல்லல. ஜக்காத் என்பது கூட்டாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு அம்சம், ஒரு கடமை. எப்படி 5 வேளை தொழுகை நம்ம பள்ளிவாசலுக்கு வந்து கூட்டாக நிறைவேற்றுகின்றோம், அது மாதிரி இது கூட்டாக செய்ய வேண்டிய ஒரு அமல். இஸ்லாமிய அரசாங்கம் இருந்ததுங்களா, நம்முடைய நாட்டில் இஸ்லாமிய அரசாங்கம் இல்லை. இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அப்ப நாம் என்ன செய்ய முடியாது, நான் என் சொந்தத்துக்கு கொடுக்க, எங்க சொந்தத்துல ஏழைகளுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன், இஸ்லாமிய அரசாங்கம் அதை கட்டாயமாக அதை வரியாக வசூல் செய்யும். ஜக்காத் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நம்ம நாடுகள்ல வந்து வரியை எப்படி அரசாங்கம் நம்ம இருந்து கட்டாயமா வசூல் செய்தாங்க. ஒரு நகராட்சியில இருந்து பஞ்சாயத்துல இருந்து தண்ணீர் வரி, சொத்து வரி, சாலை வரி, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமா வருமானம் உள்ளவங்களுக்கு வந்து வருமான வரி, இதெல்லாம் அரசாங்கம் என்ன செய்யாது, நம்மள்கிட்ட வந்து நீங்க விரும்பினா தாங்கன்னு கேட்காது. உங்களுக்கு இவ்வளவு இதை நீங்க கொடுத்தே ஆகும், கட்டாயப்படுத்தி வசூலிப்படுறதா இல்லையா, அது மாதிரியான ஒரு கடமை தான் ஜக்காத் என்பதை நான் புரிய வேண்டும். இத மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இதை கூட்டாக நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாமிய அரசாங்கம் வந்தா கூட்டாகத்தான் நிறைவேற்றுவோம். இப்ப நாம வாழக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாமிய அரசாங்கம் இல்லை. ஆனால் இதுல நம்ம என்ன பார்க்கணும், இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாத காலகட்டத்தில் மார்க்கம் நமக்கு என்ன செய்யுதுன்னா, நமக்கு அந்த வாய்ப்பு வழங்கும். இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாவிட்டாலும் நாம பார்க்கின்றோம், இதை கூட்டாக வசூல் செய்து கொடுப்பதற்குரிய அம்சங்கள் இயக்கங்கள் வந்து உருவாக்கி இருக்கு. இப்ப நம்முடைய ஜமாத் சார்பாக பாத்தீங்கன்னா, இதை கூட்டாக வசூல் செய்து அதை விநியோகிக்கக்கூடிய வேலையை ஜமாத் செய்து, இஸ்லாமிய அரசாங்கம் செய்யும் போதும் இந்த இயக்கங்கள் செய்யும் போதும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இஸ்லாமிய அரசாங்கம்னா கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணிடுவோம். ஆனா நம்ம வந்து ஜமாத்தாக செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம், அதை போர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது. ஆனா அறிவுரை சொல்லி வாங்க முடியும். மக்களுக்கு ஜக்காத்தை பற்றி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட தெளிவாக அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை சொல்லி, மார்க்கத்தினுடைய விளக்கத்தை சொல்லி, இதை கூட்டாக வசூல் செய்து கொடுப்பதற்குரிய வாய்ப்பு இன்றும் இருக்கு. தனியா கொடுக்கலாம்னா அது அவர்கள் முடிவு பண்ண வேண்டியது. ஏன்னா மார்க்கம் இதை கூட்டா கொடுக்க சொல்லுது. அதே நேரத்தில் இப்ப நாம வாழக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாமிய அரசாங்கம் இல்லை. சிலர் நம்ம நினைக்கலாம், எந்த இயக்கங்களும் சரியில்லை, கொடுக்க வேண்டாம், அப்படி கொடுப்பது சரியில்லை அப்படின்னு நினைச்சா அவங்க தனியா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல இறையச்சத்தோடு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை கொடுப்பதற்கு உண்மையிலேயே கூட்டாக கொடுப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கும் பொழுது நம்முடைய ஜமாத் சார்பா பாருங்க, இதை கூட்டாக வசூல் செய்து ஜக்காத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஃபண்டை ஜக்காத் வகைக்கு தான் பயன்படுத்தப்படும். அதிலும் குறிப்பாக நம்ம ஜமாத் சார்பாக முதியோர் இல்லம் இருக்கு, சிறுவர் இல்லம் இருக்கு, அதுக்கும் ஜக்காத்து கொடுத்தோம்னா அவர்கள் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் நாம் என்ன செய்யலாம், அதை முறையாக நாம அவர்களுக்கு கொடுப்போம். அவர்களுக்கு கொடுக்கும் போது நமக்கு என்ன நன்மைன்னா, சின்னஞ்சிறு குழந்தைகள், அந்த சிறுவர் இல்லத்துல படிக்கக்கூடிய பெற்றோரால் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாதவர்கள், அவர்கள் வந்து ஜமாத்து தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடம், கல்வி எல்லாம் கொடுக்கு. அப்ப அந்த சிறுவர்கள் உண்மையிலே யாரு ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள். அதே மாதிரி முதியோர்கள், சில வீடுகளில் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை பராமரிக்காமல் கவனிக்காமல் அப்படியே விட்டு அவங்க வந்து அப்படியே விட்டா என்ன நிலைதான், இன்றைய காலகட்டத்தில் நம்ம கூட ஜமாத்துக்கள் அவங்களை எடுத்து வைக்கிறேன்னா, அவங்க இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் இது மாதிரி தவறான கொள்கையில உள்ளவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டாங்கன்னா, இல்ல கடைசி காலத்துல முடியலன்னா அப்படித்தான் செய்வாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வேணும், மருத்துவம் வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும், பிள்ளைங்க கவனிக்கல, பயநிகத்துல இருப்பாங்க, அவர்களை குறை சொல்ல முடியாது. இது மாதிரி இடத்துக்கு போறாங்களா அவங்களுக்கு நல்ல உணவு கிடைச்சிடும், சாப்பாடு கிடைச்சிடும், தங்குற இடம் கிடைச்சிடும். ஆனா அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, அவங்களோட கொள்கையை உள்ளத்துல பூத்தி அந்த நிலையில மௌத்தா போட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் முஸ்லிமாக வாழ்ந்த ஒரு மனிதர் கடைசி காலத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இது மாதிரியான ஒரு நிலைக்கு போய் தவறுல போய் விழுந்து கொள்கையை இழந்து மௌத்தா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாம இது போன்ற முதிர் இல்லங்களை நடத்துகின்றோம். அப்ப நாம இவங்களை தத்தெடுத்து இது மாதிரியான நாம கொடுக்கக்கூடிய ஜக்காத்துகள் என்பது நம்ம மீது கட்டாய கடமை, அது நமக்கு ஒரு நன்மையாக அமைந்துவிடும். அடுத்ததாக
அங்க படிச்சு வரக்கூடிய சிறுவர்கள், அங்க இருக்கக்கூடிய வயது நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள், அவங்க நினைச்சு பாருங்க, அவங்க உள்ளத்தால எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பெற்ற பிள்ளையே கைவிட்டு அப்படிங்கும் போது அவர்கள் உணவை சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உள்ளத்தை கொடுப்பாங்க. யாரெல்லாம் முகம் தெரியாத எத்தனையோ சகோதரர்கள் எங்களுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. நான் பெற்ற பிள்ளை என்னை காப்பாற்றல, ஆனால் முகம் தெரியாத எத்தனையோ கொள்கை சோழர்கள் எனக்கு கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து நான் நல்ல நிலையில் இருக்கின்றேன் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தினால் அந்த பிரார்த்தனைகள் எப்படிப்பட்ட வலுவை நமக்கு தரும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி சிறுவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவங்க பெற்றோரே கைவிட்டாங்க. சின்ன வயசுல நமக்கு வரும்பொழுது விவரம் தெரியாம இருக்கும். ஒரு 15 வயது 16 வயது ஆகும்போது அந்த சிறுவர்கள் கொஞ்சம் வளர்ந்து வாலிப நிலையை அடையும் பொழுது அவர்கள் யதார்த்தத்தை உணர்வார்களா இல்லையா? என்னுடைய பெற்றோரை விட்டுட்டாங்க, என்னுடைய பெற்ற தாய் பராமரிக்கல, தந்தை பராமரிக்கல, முகம் தெரியாத எத்தனையோ சோழர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை தந்து எனக்கு உணவு தந்து தங்க வைத்து படிக்க வைத்து நான் நல்ல நிலையில் இருக்கின்றேன் என்றால் அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை நமக்கு அது நன்மை தரும் என்பதை நான் புரிய வேண்டும். அப்ப இன்றைய காலகட்டத்தில் கூட இப்படி கூட்டாக கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. நாம் இதயத்தோடு சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த கூட்டாக நாம் என்ன செய்யலாம், நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்மள்கிட்ட சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப அப்படி கூட்டா நிறைவேற்றுறாங்கன்னா அப்ப ஏன் சொந்த பந்தத்திலேயே சிரமப்படக்கூடியவங்க இருக்காங்களா, என்னுடைய உறவினர்களே கஷ்டப்படக்கூடியவங்க இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்க இதற்கும் நாம பதில் தெரியணும்னா, இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் நம்ம ஜக்காத்தை அரசாங்கத்திட்ட கொடுத்துருவோம். அப்ப நம்ம சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய சிரமப்படக்கூடியவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு எப்படி உதவி செய்வதுன்னா மார்க்கம் ஜக்காத்தை கட்டாய கடமை, அது இல்லாம சதக்கா இருக்கா இல்லையா, உபரியாக கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதை யாருக்குனாலும் நம்ம விரும்பினவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஹதீஸ்ல பார்க்கும்போது உறவினர்களை அரவணைங்கள், பெற்றோர்களை பாதுகாப்பு, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே உபரியாக நாம் கொடுக்கக்கூடிய அந்த சதக்கா இருக்கா இல்லையா, அதிலிருந்து செய்யக்கூடிய பொருளாதார உதவித்தான் குறிக்கின்றது என்பதை நாம் சேர்த்து புரிய வேண்டும். அப்ப ஜக்காத் என்பது நம்ம புரியணும்னா கட்டாய கடமை. ஹஜ் 2 ரக்காத்து தொழணும், அது கட்டாய கடமை, அது ஜக்காத்துன்னு வச்சுக்கோங்க. அதற்கு முன் சுன்னத்து தொழுவோமா இல்லையா, அது உபரியாக எக்ஸ்ட்ராக நன்மைகள், அது சதக்கான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல நாம் என்ன செய்யலாம், தெளிவான ஒரு பார்வை இருக்கும். ஜக்காத்தை கொடுப்பது நம்ம மீது கட்டாய கடமை, அதை தாண்டி நாம கொடுக்கக்கூடிய உபரியான நன்மைகளை பெறுவதற்கு சதக்காவாக கொடுப்பதும் மார்க்கம் நம் மீது வலியுறுத்தி இருக்கின்றது என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் இதை பற்றி நமக்கு திருமறை குர்ஆன் சொல்லி காட்டும் பொழுது வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத் குனஃபாஅ வ யகீமுஸ் ஸலாத்த வ யூத்துஸ் ஸகாத்த வ ஸாலிக தீனுல் கய்யிமா. அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு கற்றுத் தருகின்றார், வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக களப்பற்றதாக்கி அல்லாஹ்வை மட்டுமே வணங்குமாறும், அதில் உறுதியாக இருக்குமாறும், தொழுகையை நிலைநாட்டுமாறும், ஜக்காத்தை கொடுக்குமாறும் தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் கட்டளையிடப்படவில்லை. வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டுமே நாம் உரித்தாக்கி தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், வதாலிக தீனுல் கய்யிமா, இதுதான் நேரான மார்க்கம் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அப்ப இந்த அம்சத்தை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்ம உள்ள தூய்மையோடு கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த ஜக்காத் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத்தை நாம முறையா கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் கொடுக்கணுங்கிற உறுதி நம்மள்கிட்ட வந்துட்டுங்களா, நாம சம்பாதிச்ச பொருளாதாரத்தில் அவருடைய கணக்கை நாம் சொல்லுங்க சாதாரணமாக புரிந்து கொள்வதற்கு 2.5% கொடுக்கிறது மார்க்கம் சொல்லுது. விவசாயத்திற்கு வேற மாதிரி, புதையலுக்கு வேற மாதிரி, நம்ம கால்நடைகளுக்கு வேற மாதிரி பர்சன்டேஜ் இருந்தாலும் நம்ம நார்மலாக இப்ப நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை 2.5% மார்க்கம் கொடுக்கணும்னு சொல்லுது. நாம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முயற்சி எடுத்து சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் 2.5% கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நாம வந்துட்டோம்ங்களா, அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்திற்கு நாம ஆசைப்படுவோமா, அடுத்தவர்களை ஏமாற்றணும் நினைப்போமா, நாம செய்யக்கூடிய வியாபாரத்தில் கலப்படம் செய்வோமா, மோசடி செய்வோமா, அடுத்த பொருளாதாரத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தகைய வழிமுறைகளையும் கையாண்டு பொருளாதாரத்தை திரட்டலாம் என்கின்ற எண்ணத்திற்கு நாம போவோமா? ஜக்காத் என்பது அதை கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நாம் வந்துவிட்டால்
நம்மை உள்ளம் சார்ந்து மார்க்கம் தூய்மைப்படுத்தும். ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளம் தவறுகளுக்கு செல்லாமல் அடுத்தவர்களை பற்றி இன்னும் யோசிப்பாங்க. நம்ம பொருளாதாரத்துல ஒருத்தருக்கு நம்ம பொருளாதாரத்தை கொடுப்போம், அவருக்கு தொழில் இல்லாமல் இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளால் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜக்காத்தை கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். அவர் தொழில் செய்து அவர் நல்ல நிலைக்கு வருகின்றார். சில நேரம் நம்மை விட கூட அவர் பொருளாதாரத்தில் நல்ல மேல்மட்ட நிலைக்கு போயிடுவார். அப்ப நமக்கு என்ன செய்யணும்? இந்த ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக ஒருவரை நாம உருவாக்கணும். அவர் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு வருகின்றார் என்றால் நமக்கு அது மனதுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் தர வேண்டும். அப்ப என்ன வராது? பொறாமைப்படக்கூடிய எண்ணம் கூட நம்முடைய உள்ளத்தில் இருந்து இல்லாமல் ஆக வேண்டும் என்றால் ஜக்காத் அப்படிப்பட்ட எண்ணத்தை தரும். நடைமுறை வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். நம்முடைய குடும்ப உறவுகள்ல அண்ணன் தம்பிக்குள்ள போட்டி பொறாமை இருக்கா இல்லையா? அண்ணன் ஒரு வீடு பெருசா கட்டிட்டா, அல்ல தம்பி ஒரு கார் வாங்கிட்டா, அல்ல தம்பியோட பிள்ளைங்க நல்ல வேலைக்கு போய் நல்ல பொருளாதாரத்தை திறந்துட்டா, நெருக்கமான ஒரு அண்ணன் தம்பி உறவு எவ்வளவு நெருக்கமான உறவு, அதுல கூட போட்டி பொறாமைகள் வருவதை பார்க்கின்றன இல்லையா? அக்கா தங்கச்சிகளுக்கு மத்தியில போட்டி பொறாமை. அப்ப குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் கூட பொருளாதார ஏற்றத்தாழ்வு வைத்து போட்டி பொறாமைகள் வருதா இல்லையா? ஆனால் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு எப்படிப்பட்ட சிந்தனையை தரும்? நாம சம்பாதிச்ச பொருளாதாரத்திலிருந்து எடுத்து கொடுக்கும் பொழுது அது நம்முடைய உள்ளத்துல அந்த கசடுகளை நீக்கிவிடும். அடுத்ததாக இந்த ஜக்காத்து நமக்கு எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை தரும் என்றால் மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தரும். அப்ப நம்ம சொந்த அண்ணன் நம்மை விட மேல பொருளாதாரத்துல போகும்பொழுது, நம்முடைய தங்கச்சி மேல பொருளாதாரத்துல போகும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் திருப்தியா கொடுத்திருக்காங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கா இல்லையா? ஏன்னா யாருக்கு அல்லாஹ் எதை கொடுக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளது, அல்லாஹ்வுடைய முடிவு. அந்த முடிவை நம்ம குறை சொல்வதற்கு ஒரு ஆள் நம்மை விட பொருளாதார ரீதியாக உயர்வுக்கு போகும் பொழுது நம்ம உள்ளத்துல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லாஹ்வுடைய முடிவை நாம் என்ன செய்கிறோம்? எதிர்க்கின்றோம். அல்லாஹ் ஒண்ணும் தெரியாத ஆளுக்கு கூட அள்ளி கொடுப்பான். நல்ல பெரிய அறிவாளியை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய முடிவு. நம்ம என்ன நினைக்க கூடாது? எனக்கு நிறைய திறமை இருக்க, இல்ல 4 நாட்கள் செல்வத்தை தருவான். ஒண்ணும் தெரியாத நம்மை விட எதுவுமே தெரியாத ஒரு ஆளுக்கு அல்லாஹ் செல்வத்தை நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய முடிவு என்கின்ற எண்ணம் எப்ப வரும்னா நம்ம ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு வரும்போது, அல்லாஹ்வுடைய வல்லமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வரும்பொழுது இது நமக்கு எப்படிப்பட்ட பக்குவத்தை தரும்? இது அல்லாஹ்வுடைய விதியை பொருத்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தரும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்புறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க. நீங்க போகக்கூடிய பகுதியில அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதர் என்று உறுதிமொழி, அப்படிப்பட்ட உறுதிமொழியை நோக்கி அவர்களை அலையுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பற்றி அவர்களுக்கு சொல்லி அதன்பால் அலையுங்கள். அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மீது 5 வேளை தொழுகை கடமை என்பது சொல்லுங்கள். அதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் அவர்களுடைய செல்வந்தர்கள் இருப்பாங்களா இல்லையா? அந்த செல்வந்தர்களுக்கு இருந்து அவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக அவர்கள் மீது உள்ள ஜக்காத்தை அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கின்றார் என்கின்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அப்ப இந்த ஜக்காத் என்பது நாம புதிதாக ஏகத்துவத்தை யாருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அடுத்து அவர்கள் மீது எது கடமை? தொழுகை கட்டாய கடமை. தொழுகை எப்பொழுது அவர்கள் தொழுகை கட்டாய கடமை ஆகிவிட்டதோ அடுத்த உடனேயே அவர்கள் செல்வந்த நிலையில் இருந்தால் அந்த அவர்கள் மீது ஜக்காத் கட்டாய கடமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த செல்வத்தை பற்றி, இந்த ஜக்காத்தை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். செல்வம் உள்ளவர்கள் ஜக்காத் வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது வல்லதீன ஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூமா லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் செல்வங்களில் யாசிப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அறியப்பட்ட உரிமை இருக்கின்றது.
நம்முடைய செல்வம் இருக்கின்றது என்றால் நாம் சம்பாதித்த பொருளாதாரமாக இருந்தாலும் அதில் வாசிப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அல்லாஹ் சொல்வதாக, நமக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கின்றாரா இல்லையா, அதை பற்றி அல்லாஹ் சொல்கின்றார். நான் செல்வத்தை வழங்கி இருப்பது தொழுகை நிலைநாட்டுவதற்காகவும் ஜக்காத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். நமக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கின்றான் என்றால் எதற்காக தந்திருக்கின்றான் என்றால் நாம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை வழங்கியிருக்கின்றான் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் ஜக்காத் என்பது இன்றைய அமர்வில் நாம் புரிய வேண்டிய அடிப்படையான செய்தி. ஜக்காத் கட்டாய கடமை. அந்த ஜக்காத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது கட்டாய கடமை என்பதால் அவருடைய சட்டத்திட்டங்களை புரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்கின்ற அடிப்படையான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இதன் தொடர்ச்சியாக ஜக்காத்து நாம கொடுத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கும், ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் மறுமையில் இருக்கக்கூடிய தண்டனைகள் என்ன, இந்த ஜக்காத்து எப்படி கொடுப்பது, இந்த ஜக்காத் சம்பந்தமாக நமக்கு வரக்கூடிய கேள்விகள், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இது ஒவ்வொன்றையும் இதற்கு இஸ்லாம் என்ன தீர்வு தருகின்றது என்பதையும் நாம் என்ன செய்கின்றோம், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னவென்றால், நம்முடைய ஜமாத் சார்பாக நடத்தக்கூடிய சேவை இல்லங்கள், முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், நம்முடைய ஜமாத் சார்பாக நடத்தக்கூடிய இஸ்லாமிய கல்லூரி, அதே போன்று ஹிஃபுல் மதரசா, இது மட்டுமல்லாமல் அடுத்து ஒரு முக்கியமான நிறுவனம் என்னவென்றால் தாவா சென்டர். முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இயங்கக்கூடிய தாவா சென்டர். இதுல நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், அதற்கு அல்லாஹ்வுடைய அருளால் மக்கள் அவருடைய நன்மையை உணர்ந்து அள்ளி கொடுத்திருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருப்பது எதுன்னா தாவா சென்டர். ஏன்னா இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், பாசிச ஆட்சியாளர்களுக்கு மத்தியில நம்ம வெளிப்படையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றிய அறிவிப்புகளை நாம வெளியிட முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து அந்த நிறுவனங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்க்கின்றார்கள். அதனால இதற்கு முந்தைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜமாத் சார்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம அதை வெளியிடுவோம். ஏராளமான மக்கள் மார்க்கத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரியான செய்திகள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா வாராங்கன்னு பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள் அதை விட கூடுதலாகவே வராங்க, ஆனா வெளியிட முடியல. சென்ற மாதம் கூட பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்துல கடலூர்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படியே இஸ்லாத்தை நோக்கி வந்தது. தென்காசியில ஒரு சகோதரர் இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்க. இப்படி நிறைய வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது என்ன செய்ய முடியும்னா வெளிப்படையாக சொல்ல இயலாத ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆனால் இதற்கு முந்தைய வெளியிடும் போது மக்கள் பொருளாதாரத்தை அதிகமாக தந்தாங்க. ஆனா இப்ப சொல்லாததுனால அந்த நிறுவனம் நடக்கவே தெரியாம அது பற்றிய செய்திகள் மக்களுக்கு தெரியாம இருக்கு. இதை வெளியில சொல்ல முடியாம இருக்கும். ஆனால் அதுல படிக்கக்கூடியவங்க அவர்கள் 40 நாள் அவர்களுக்கு படிப்பு செலவு, உணவு, தங்கும் இடம் எல்லாமே ஜமாத் சார்பாக கொடுக்கும். அப்ப இதற்குரிய பொருளாதாரத்திற்காக வேண்டியும் பெரிய அளவுல பொருளாதாரம் தேவைப்படுகின்றது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். இந்த வகைக்காக மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக வசூல் செய்வதற்கு நாம வந்திருக்கோம். இன்று இருக்கக்கூடியவங்க பொருளாதாரத்தை கொண்டு அப்படி இல்லைன்னா நாளை தினம் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு எப்ப முடியுதோ தேர்தல் விவாதத்தில் நீங்க கொடுத்தீங்கன்னா முறையாக தலைமையினுடைய அந்த ரெசிப்டியே உங்களுக்கு பில் வழங்கப்படும் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். வல்ல ரஹ்மான் அனைவரையும் இறுதி மூச்சு உள்ளவரை இந்த ஏகத்துவ கோயிலை உறுதியாக வாழ்ந்து அந்த நிலையை மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான மனப்பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தர் உறுதியாக வாக்குறுதி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.